வணக்கம். இன்றைய ப்ரோமோ. இங்கே எதுக்கு வந்திருக்கோம்? அந்த பெரிய ஜுவல்லரி ஷாப்பை சுற்றி சுற்றி பார்த்தபடியே பைக்கிலிருந்து இறங்கினாள் ரம்யா. சொல்றேன் உள்ளவா என்று அவள் கையை பிடித்து உள்ளே அழைத்து சென்றவன், வாங்க சார், என்ன மாதிரி ஜுவல்ஸ் பார்க்குறீங்க என்று கேட்ட பெண்ணிடம், கல்யாணத்துக்கு தாலி வாங்கணும் என்றான். அவ்வளவு நேரம் அங்கு இருந்த நகைகளை சுற்றி சுற்றி வேடிக்கை பார்த்து கொண்டு பரணிக்கு ஏதோ வாங்க வந்திருக்கிறான், இல்லைன்னா அவங்க அம்மாக்கு சென்னைக்கு போகும்போது ஏதாவது கிஃப்ட் வாங்கிட்டு போவாரா இருக்கும் என்று யோசித்த ரம்யா, கல்யாணத்திற்கு தாலி வாங்கணும் என்று பரணி சொன்னதை கேட்டதும் அதிர்ச்சியாக அவனை திரும்பி பார்த்தாள். தாலியா? யார் கல்யாணத்துக்கு என்றாள். ஏன் கல்யாணத்துக்கு தான் என்றவனின் முகத்தையே புரியாமல் பார்த்து நின்றாள் ரம்யா. இங்க இத்தனை டிசைன்ஸ் ஜுவல்ஸ் இருக்கு, அதையெல்லாம் பார்க்காம என்னையே பார்த்துட்டு இருந்தா எப்படி? எனக்கு சீக்கிரம் செலக்ட் பண்ணி கொடு என்றான். ரம்யா கையை பிசைந்து கொண்டு அமைதியாக நிற்க, சார், இவங்க தான் கல்யாண பொண்ணா என்று நகைக்கடையில் இருந்த அந்த பெண் கேட்டாள். நீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? ஏன் இப்படியெல்லாம் பண்றீங்க? தாலி எல்லாம் வாங்க இப்ப என்ன அவசரம்? முதல்ல கிளம்புங்க, இங்க இருந்து போகலாம் என்று அவள் சொல்ல, எனக்கு இப்பவே தாலி வாங்கணும்னு தோணுச்சு, அதனால தான் வாங்கினேன். அதில் உனக்கு என்ன பிரச்சனை? தாலி மட்டும்தானே இப்போ வாங்கியிருக்கேன். நான் என்ன இப்போவே அதை உன் கழுத்தில் கட்ட போகிறேன்னு சொன்னேனா? நம்ம கல்யாண நாள் வரைக்கும் தாலி பத்திரமா என்கிட்டயே இருக்கட்டும், வா என்று இப்போது அவள் கையை பிடித்து அவன் அழைத்து வர, பரணி, நான் சொல்கிறத கேளுங்க ப்ளீஸ் என்று ரம்யா பேசிக்கொண்டே வர, அது பரணியின் காதில் விழவே இல்லை. பில் கவுண்டருக்கு சென்று பணத்தை கட்டி நகையை வாங்கினாள். மாங்கல்யம், அதற்கான செயின் இரண்டும் சேர்ந்து 10 சவரனுக்கு மேல் இருந்தது. பல லட்சங்கள் கொடுத்து இதை வாங்கி இருக்கிறான். பரணியை பார்க்க பார்க்க ஆச்சரியமாக இருந்தது ரம்யாவிற்கு.